இந்த நூலில் பார்த்த பக்கங்களை பற்றி சொல்வதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது கனடிய தமிழ் வானொலியினுடைய கலைஞர் ஏடிபி ரஞ்சித்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கதிர் வழித்து புலம்பு விழ கடல் குறித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த எங்கள் தாய் தமிழை வணங்கி விடுதலையில் வித்தானவர்களையும் வித்தான வீரர்களை மாவீரர்களாக நாங்கள் போற்றுகிறோம். ஆனால் இந்த நூலை படித்தபின் அந்த மண்ணிலே உதிர்ந்த எங்கள் மக்கள் எங்களுக்கு விதையுண்டு போயிருக்கிறார்கள். அதிலிருந்து எழுந்த விருட்சம்தான் நிலவன் நமக்கு அளித்திருக்கின்ற இந்த நூல் என்று இந்த நூலினுடைய சில பக்கங்களை படிக்கின்ற பொழுது நான் புரிந்து கொண்டேன். அந்த மக்களையும் நான் தலை சார்த்து வணங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் 7 நிமிடம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது எங்களுடைய தலைவர் சொன்னது போல 5 மணித்தியாலம் 300 நிமிடங்களில் 7 நிமிடங்களை தந்திருந்தார்கள். ஆகவே இப்பொழுது 240 நிமிடமாக மாறியிருக்கின்ற காரணத்தினால் ஐயா உங்களுடைய சொல்லை ஆமோதித்த வண்ணம் எனக்கு தரப்பட்டது 2.3 விழுக்காடு நேரம். ஆகவே இப்பொழுது நான் 5.6 நிமிடங்களுக்குள் என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன் என்று உங்களுக்கு உறுதியளித்து இந்த பக்கங்களை புரட்டி பார்க்க விடுகின்றேன். நீண்ட வரலாற்றையும் காலத்திற்கு காலம் எழுச்சி கொண்டு அரசாட்சி உரிமையையும் தன்னகத்தே கொண்டுள்ள தமிழினம் தமிழீழத்தில் எழுச்சி கொண்ட போது தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினால் போராளிகளுக்கான மருத்துவ பிரிவின் தேவைகள் உணரப்பட்ட போதே மக்களுக்கான மருத்துவ தேவைகளும் உணரப்பட்டிருந்தது என்று என்னுடைய நான் பார்க்கின்ற பக்கத்தின் முதல் பாகம் 1 4வது அத்தியாயம் இலக்கு வைக்கப்பட்ட மருத்துவமனைகள். இலக்கியம் சொல்லும் மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு தன்னால் தன் தரிசனத்தால் ஊனமிகு பகைத்தரத்தால் கல்வரால் பிற உயிர்தம்மால் ஆன பயம் 5ம் காப்பான் தான் ஒரு அற்புதமான தலைவன் என்று மனுநீதி கண்ட சோழனை வியந்து பேசுகின்ற பொழுது சேக்கிழார் பேசுவார். அதெல்லாம் இலக்கியமாக புனைவுகளாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் எங்கள் கால பரப்பிலே நாங்கள் பார்த்த பெருமகன் எங்கள் தேசிய தலைவர் என்பதை இந்த பக்கம் உங்களுக்கு உணர்த்தும். எத்தனை தூரம் எத்தனை விரிவாக எல்லோரும் நிழல் அரசு. இந்த புத்தகத்தில் கூட எனக்கு ஒரு சற்று ஒரு விடயம் இருக்கிறது. நீங்கள் நிழல் அரசு என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்ல, அது ஒரு நிஜ அரசு. இவர் சொன்னது போல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒட்டுமொத்த தமிழீழ பரப்பினுடைய நிலத்தில் அவர்கள் தலைமை தாங்கிய தமிழகத்தை வைத்திருந்த அந்த நிலம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அது ஒரு நிஜ அரசாக உலகிற்கு இருந்த காரணத்தால் தான் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் எங்களை மௌனிக்க வைக்க இந்த அனைத்துலகமும் திட்டமிட்டு எங்களை காய் நகர்த்தியது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. என்னுடைய முதல் தலைப்பு இலக்கு வைக்கப்பட்ட மருத்துவமனைகள். இந்த மருத்துவமனைகள் இலக்கு வைக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் காவு கொள்ளப்படுகின்ற பொழுதும் காயப்படுகின்ற பொழுதும் அவனுக்கு அடைக்கலம் தருகின்ற இடமாக இருக்கின்ற மருத்துவமனைகள் அங்கே அழித்தொழிக்கப்படுகிறது. அழித்தொழிக்கப்பட்ட மருத்துவமனைகளுக்காக பாடசாலைகள் மருத்துவமனைகளாக மடைமாற்றம் செய்யப்படுகின்ற காலப்பரப்பையும் இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம். அந்த செய்தியும் இந்த இடத்திலே இளவன் அவர்கள் குறிப்பிடுகிறார். கடவுளுக்கு அடுத்தது வைத்தியர்கள் என்று நாங்கள் பார்ப்பது எங்களுடைய வளமையும் இருக்கிறது. ஆனால் இந்த காலப்பரப்பிலே மருத்துவர்கள் எல்லாம் கடவுளாக மாறினார்கள் என்று இந்த பக்கம் சொல்கிறது. ஒவ்வொரு மருத்துவர்களும் எத்தனை தூரம் தங்கள் உயிர்களை பணயம் வைத்து இந்த மக்களை பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை இலக்கு வைக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பணியாற்றிய எங்களுடைய தமிழீழ மருத்துவ பிரிவும் எங்களுடைய அரசு மருத்துவர்களும் அங்கு பணியாற்றிய தாதியர்களும் சொல்கிறார்கள். அவர்கள் தங்கள் உயிர்களை துச்சம் என மதித்து அந்த பணியை ஆற்றி இருக்கிறார்கள் என்று இந்த இலக்கு வைக்கப்பட்ட மருத்துவமனைகளை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு இடத்திலே மிகவும் என்னை தொட்டு சென்ற இடம், ஒரு இடத்திலே ஒரு ஊடகவியலாளர் சிவா என்று நினைக்கின்றேன். அவர் அந்த இடத்திலே இருந்து அவரை சந்திக்க வருகின்ற அலைமகன் என்கின்ற ஒருவர் ஒரு ஆவணத்தை கொடுக்க வருகிறார். கொடுக்க வந்து அவரோடு அந்த மருத்துவமனைக்கு முன்னால் அங்கே மருத்துவமனையிலே குண்டுகள் வீசி அங்கே சர்வதேச சஞ்சிலுவை சங்கம் வந்து அதை பார்வையிடுகிறது. அதனை திரு சிவா அவர்கள் ஒளிப்பட கருவிக்குள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார். வெளியிலே வந்து அந்த வீதி வெறிச்சோடி இருப்பதை படப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது அலைமகன் வருகிறார். வந்து அந்த அலைமகன் அவரிடம் ஒரு ஆவணத்தை கொடுத்து விட்டு முன்னே ஒருவர் தீபன் மருந்தகத்தில் இருந்து ஒருவர் அழைக்கிறார். அவரை அழைத்தவுடன் இவர் என்னோடு வித்யானந்தா கல்லூரியிலே படித்தவர், என்னை கூப்பிடுகிறார். நான் அவரிடம் போய் பேசிவிட்டு நான் உங்களிடம் வந்து திரும்பி பேசுகிறேன்
என்று சொல்லிவிட்டு சென்ற அந்த அலைமகன் கண் முன்னாலேயே கொத்து கொத்தாக வீழ்த்தப்பட்ட எறிகணை குண்டுகளிலே சாவடைகிறார். ஆனால் சாவடைந்தவர்களை மீண்டும் மருத்துவமனைகளுக்குள்ளே அந்த சிதறி கிடந்த உடல்களை எடுத்து வருகின்ற பொழுது இந்த அலைமகன் யார் என்றது அங்கிருக்கின்றவர்களுக்கு தெரியவில்லையா. ஆனால் அங்கிருந்த அந்த உடலங்களை பார்த்துவிட்டு இவர் தன்னுடைய காணொளி கருவியை அணைத்து விட்டு அந்த இடத்திலே சென்று அவர் அணிந்திருந்த அந்த பச்சை மேலங்கியை வைத்துக் கொண்டு இது அலைமகன் என்று அடையாளப்படுத்தி அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்கின்ற செய்தி இங்கே பதியப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நிலவன் முழுநில இன அழிப்பினுடைய சாட்சியாக இருக்கிறார். நாம் அதனுடைய முன்னோட்ட இன அழிப்பின் சாட்சியம். 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 1ஆம் தேதியே சம்பூரில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் மூதுரை கைப்பற்றுகிறார்கள். அதை கைப்பற்றிய பின்னர் நான் கண்கலங்கி விடக்கூடாது என்று நினைத்தேன். இந்த இடத்திலே பேசுகின்ற பொழுது என்னுடைய அன்புக்குரிய தொடர்கள் எல்லோரையும் நாங்கள் அழுகிய உடலங்களாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 5ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகள் மூதுரை கைப்பற்றி அதனை விடுவித்து மீண்டும் தங்களுடைய நிலைக்கு செல்கிறார்கள். மாவிலாறு போராட்டத்தை சொல்கிறேன். அப்பொழுது இந்த நூல் சொல்வதற்காக நான் சொல்கிறேன். இந்த நூலை வாசித்த பொழுது அது மீண்டும் நான் அந்த வாடையை நுகர்ந்தேன். ஒரு விலங்கு இறந்தால் அந்த விலங்கினுடைய வாடையை நீங்கள் மூக்கை பூத்திக் கொண்டு கடந்து செல்லலாம். ஆனால் மனித பிண வாடை என்பது எத்தனை தூரமானது என்பதை இந்த நூலை வாசிக்கின்ற பொழுது நான் நுகர்ந்ததை மீண்டும் நுகர்ந்தேன். 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 5ஆம் தேதி எங்களுடைய ஆழிப்பேரலை அழுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தோம். பல இடங்களிலே கட்டுமான பணிகள், அதனை கடந்து ஒரு சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பணிகளை ஆற்றிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களுடைய 17 எங்களுடைய சக நிறுவனத்தைச் சேர்ந்த ஆக்ஷன் ஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற பிரான்ஸ் நாட்டை தலைமையாக கொண்ட நிறுவனத்தினுடைய என்னுடைய நண்பர்கள், என்னோடு படித்தவர்கள் எல்லோரும் அங்கே பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் 5ஆம் தேதி கொல்லப்பட்டார்கள் சிங்கள ராணுவத்தால், கடற்படையினால். அவர்களுடைய உடலத்தை எடுப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து எங்களுக்காக மூதூருக்கான போக்குவரத்து கப்பலிலே எங்களை அவர்கள் அங்கே செல்வதற்கு அனுமதித்தார்கள். சர்வதேச செஞ்சிலுவ சங்கத்தினுடைய அனுமதியோடு. நிலவரர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்பொழுது டாக்டர் வரதராஜ் அவர்கள் அங்கே பணியாற்றிக் கொண்டிருந்தார். நாங்கள் செல்லுகின்ற பொழுது நேவி அவர்களுடைய தளத்தில் இருந்து அந்த கப்பல் அந்த முனையை தொடுவதற்கு முன்னர் புத்தகம் என்பது ஆவணப்படுத்தி இருக்கிறது. திகதி, நேரம், எங்கே நடந்தது என்றால் தமிழிலே நாங்கள் இலக்கியத்திலேயே படித்திருக்கிறோம் ஆசிரியர்களே. யாரால் எப்பொழுது இச்சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது என்ற சந்தர்ப்பம் கூறலை சொல்லி இருக்கிறோம். ஆகவே இந்த புத்தகம் அதற்கு விடையாக இருக்கிறது. இந்த பாகம் 1 பாகம் 2. ஆகவே நான் சற்று நெகிழ்ந்து போய் உங்களோடு சில பதிவுகளை பகிர்ந்திருந்தாலும், ஆனால் இந்த இன அழிப்பினுடைய சாட்சியமாக இந்த புத்தகம் இருக்கும். இதனை மொழிபெயர்க்கின்ற பொழுது நாங்கள் தமிழ் ஜெனசைட் என்றே மொழிபெயர்ப்போம். ஏனெனில் படுகொலை என்றால் அதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு மேசாக்கர் என்று வந்துவிடும். ஆகவே அதனை கடந்து இதனை ஜெனசைட் என்றே அடுத்த மொழிகளிலே கொண்டு செல்கின்ற பொழுது கொண்டு செல்ல வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளை விடுத்து, உங்களுடைய நேரத்தை நான் சொன்னாலும் அதிலிருந்து கொஞ்சம் கடந்து விட்டேன். அதற்காக மன்னிப்பு கோரி, நான் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, ஆகவே நானும் மௌனிக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.